Hi friends, welcome to TNE சேவை சேனல். இந்த வீடியோல நாம ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது நோ கேஸ்ட் அண்ட் நோ ரிலிஜியன் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய சாதி மதம் அற்றவர் என்ற சான்றிதழை எப்படி அப்ளை பண்ணி வாங்குவது என்று இந்த வீடியோல பார்க்கலாம். மேலும் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன என்பது பத்தியும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நோ கேஸ்ட் அண்ட் நோ ரிலிஜியன் சர்டிஃபிகேட்னா என்னன்னு பார்த்தறலாம். ஒரு நபர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் இல்லை, எந்த மதத்தையும் பின்பற்றவில்லை என்று அரசு அதிகாரப்பூர்வமாக வழங்கும் சான்றிதழ் ஆகும். இந்த சான்றிதழுக்கு சாதி மற்றும் மதத்தை பின்பற்ற விரும்பாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாணவர்களுக்கான விண்ணப்பத்தை பெற்றோர் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த சர்டிஃபிகேட் வாங்கின அப்புறம் ஜாதி அடிப்படையிலான எந்த ரிசர்வேஷனும் உங்களுக்கு கிடைக்காது. அதனால ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தரலாம். விண்ணப்ப படிவம், நோ கேஸ்ட் அண்ட் நோ ரிலிஜியன் என்கிற உறுதிமொழி, ஆதார் அட்டை, பிறப்பு சான்றிதழ் அல்லது பள்ளி போனஃபைட், பெற்றோரின் ஆதார் அட்டை, அட்ரஸ் ப்ரூஃப், பள்ளி அடையாள அட்டை அல்லது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும். நெக்ஸ்ட் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நம்ம ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் ப்ராசஸ் தான். உங்களோட விஏஓ ஆஃபீஸ் அல்லது தாலுகா ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் விண்ணப்பிக்கலாம். விஏஓ அண்ட் ஆர்ஐ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட தாசில்தார் ஒப்புதல் கொடுத்தா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். தாசில்தார் அப்ரூவல் கொடுக்கலன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.